அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளில் ஒரு வழிமுறையை படித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நாம் எல்லாம் பெற்று வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற ஹதீஸ் புகாரில் 5186வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. பலமான செய்தியாகவும் இருக்கிறது. இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா, வஸ்தவ்ஸவ் பின் நிசாஇ ஹைரன், நீங்கள் எல்லோரும் பெண்கள் விஷயத்தில் நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள். பெண்கள் விஷயத்தில் நீங்கள் எல்லோரும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அப்படி சொல்லிட்டு, ஃபைன்னஹுன்ன ஹுலிக்ன மின் லிலைன், அவர்கள் வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள். வைன்ன ஆவஜ செய்யன் ஃபில் லிலை ஆலாஹு ஃபைன் தஹத்த நுகிஹு, அதை நிமிர்த்த நீ முற்பட்டால், எதை வளைந்து இருக்கக்கூடிய விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்ட பெண்களை நீ நிமிர்த்த முற்பட்டால், நுக்கி முகுன்னு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஹத்த நுக்கி முகு கசர்த்தகு, அதை நீ உடைத்து விடுவாய். இன் தரக்தகு, அதை அப்படியே விட்டு விட்டாய் என்று சொன்னால், லம் நசல் ஆவஜ, அது இருக்கிற மாதிரியே அது இருக்கும், அது மாறாமல் இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்படி சொல்லிட்டு திருப்பி சொல்கிறாங்க, ஃபஸ்தவ்ஸவ் பின் நிசாஇ ஹைரன், நீங்கள் பெண்கள் விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இந்த செய்தி முழுக்க முழுக்க ஆண்களுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்ட செய்தி. நம்மோடு வாழ வந்த நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், அக்கால் தங்கைகள், இன்னும் உறவு முறைகளில் வரக்கூடிய பெண்கள், அந்நிய பெண்கள், இப்படியெல்லாம் அல் குர்ஆனும் ஹதீஸும் அதை பிரித்து நம்மிடத்தில் சொல்லிக் கொடுக்கிறது. அந்தந்த அம்மாவிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்நிய பெண்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இன்னும் நம் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள், நமக்கு பெண் கொடுத்தவங்களுடைய மாமியார்கிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்படியெல்லாம் தனித்தனியாக பிரித்து ஆண்களுக்கு சில சட்டத்திட்டங்களை அல்லாஹ்வும் தூதரும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதில் குறிப்பாக முழுக்க முழுக்க நிக்கா முடித்து நம்மோடு வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டு வருகிற மனைவி இடத்துல கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களில் சொல்கிறாங்க. எப்படி, நீங்கள் நிக்கா செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே அவர்களுக்குள்ள மனக்குடையை கொடுத்து விட வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் சாப்பிட்டால் நீங்கள் சாப்பிடுகிற உணவை அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். புதிதாக நீங்கள் ஆடை எடுத்தால் அவர்களுக்கும் ஆடை எடுத்து கொடுக்க வேண்டும். அதுக்கு பிறகு தங்குகிற இட வசதிகளை நீங்கள் அந்த பெண்ணுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவருடைய கற்புக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு தர வேண்டும். உங்களால் அவள் வழி மாறி சென்று விடாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு பல பேருக்கு முன்னாடி அவருடைய குற்றம் குறைகளை நீங்கள் விமர்சிக்கக்கூடாது. பொது மக்கள் இடத்துல வைத்து அவள் குறைகளை பேசி அவளை அவமானப்படுத்தக்கூடாது என்றெல்லாம் சொல்லி, ஒரு ஆண் மனைவிக்கு செய்ய வேண்டிய
அந்த செயல்களை சொல்லிக் கொடுத்து விட்டு, உனக்கும் உரிமை இருக்கிறது, அந்த பெண்ணுக்கும் உரிமை இருக்கிறது. உனக்கு எப்படி உரிமை இருக்கிறதோ அதே உரிமை அவளுக்கும் இருக்கிறது. உனக்கு எப்படி சந்தோஷம் ஏற்படுமோ அதுபோல் அவளுக்கும் சந்தோஷம் ஏற்படும். உனக்கு எப்படி சோகம் ஏற்படுமோ அவளுக்கும் சோகம் ஏற்படும். எந்த விதத்திலும் உனக்கு அவள் அடிமையானவள் கிடையாது என்றெல்லாம் சொல்லிவிட்டு, சொத்தில் கூட பங்கு கொடுக்க சொல்லி 1400 வருஷத்துக்கு முன்னாடியே அதுக்கான ஃபவுண்டேஷனை இஸ்லாம் போட்டு விட்டது. அப்போ பெண்களுக்கு நாம் கொடுக்கிற கண்ணியத்தை போன்று எந்த மதமும் கொடுக்கவில்லை. மற்ற மதங்கள் எல்லாம் பெண்களை கடவுளாக ஒரு கற்பனை செய்து பார்த்துவிட்டு அந்த கடவுளை அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண்களுக்கு ஏராளமான தொல்லைகளை கொடுக்கிறது. உதாரணமாக சமீபத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய நிகழ்ச்சியாக இருக்கிற இந்த கும்பமேளா நடக்குதுல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதோட ஹிஸ்ட்ரியை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு திருமணம் முடிக்காத கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலங்கள் அந்த பெண்கள் அதுக்காண்டி ட்ரைனிங் எடுக்க வேண்டும். மொட்டை அடித்து கொண்டு திருமண பந்தத்தில் ஈடுபடாமல் இன்னும் உள்ளே ஏற்படுகிற ஆசைகளை எல்லாம் அவர்கள் அடக்கி வைத்து கொண்டு 12 ஆண்டு காலங்கள் அவர்கள் என்ன செய்யணும், அதில் இருக்கணும். தவம்னு சொல்லுவாங்க அவங்க. அது இருந்துட்டு அவங்க முதல்ல அந்த 3 கடல்கள் சங்கமிக்கிற இடத்துல போய் அவங்க ஃபஸ்ட்டு குளிக்கணும். அதுக்கு பிறகு எல்லாருமே குளிக்கணும். அப்படி குளித்தா பாவத்தெல்லாம் கலைச்சிருவான்னு சொல்லி அவங்க எழுதி வச்சுக்கிறானோ, புரியுதாங்க. அதே மாதிரி கொடுமைகள் அதிகமாக மற்ற பெண்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது மற்ற மதங்களில். இன்னொரு மதத்தை பார்த்தா கன்னியாஸ்திரி என்ற பெயரில் அவர்கள் திருமணம் முடிக்காமல் இருந்தால் தான் கடவுளை அடைய வேண்டும் என்று சொல்லுகிறது. இப்படி பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்காமலேயே பெண்ணை நாங்கள் அதிகமாக போற்றுகிறோம் என்று அது சொல்லுகிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதிகமாக பெண்கள் கேவலப்படுத்தப்படுகிறார்கள். ஒரு 10 ரூபாய் சோப்பு விற்கணும்னா கூட ஒரு பெண்ணுடைய போட்டோவை போட வேண்டியிருக்கிறது. ஒரு வாகனத்தை அவர்கள் விற்க வேண்டும் என்று சொன்னால் பெண்ணை கேவலைப்படுத்தி விளம்பரத்துக்கு வர வேண்டியிருக்கிறது. அதே மாதிரி எந்த பொருளை வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் பெண்ணை கொண்டாது காமிச்சாதான் அது அவங்களுக்கு விற்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. இப்படி பெண்களை எல்லாம் கேவலப்படுத்தி கொண்டு இருக்கிற இந்த சமூக சூழ்நிலையில் இஸ்லாம் மாத்திரம்தான் பெண்களை கண்ணியப்படுத்துகிறது, எல்லா விதத்திலும் கண்ணியப்படுத்துகிறது. வெளியே சென்றால் தங்களுடைய ஆடைகளை மறைத்து கொண்டு போக வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறது என்று சொன்னால், அவர்கள் மற்றவர்களால் பாதிக்கப்படக்கூடாது என்று அல்லாஹ்வும் தூதரும் விரும்புகிறார்கள். புர்காவை போட்டுக்கொண்டு செல்வதால் அவர்களுக்கு அடிமை கிடையாதவர்கள், அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். அதுபோல் ஆடை அலங்காரங்களை வெளியே செல்லும்போது போடாதீர்கள் என்று ஏன் சொல்லுகிறது என்று சொன்னால், அவருடைய ஆசையை கட்டுப்படுத்தலை, மாறாக இதன் மூலமாக அவனுக்கு தீங்கு ஏற்படும் மற்றவர்களால் என்று சொல்லுகிறது. அப்போ இஸ்லாம் சொல்லுகிற கொடுக்கிற கண்ணியத்தை போன்று எந்த மதங்களும் இன்று கொடுக்கவில்லை. ஆனால் மாறாக அவர்கள் நம்மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்துகிறார். என்னது, உங்கள் பெண்களுக்கு நீங்கள் ஃப்ரீடம் கொடுப்பதில்லை, சுதந்திரம் கொடுப்பதில்லை. என்ன சுதந்திரம்னா என்ன அவங்க எதிர்பார்க்கிறாங்க என்ன சொன்னால், அவங்க போகிற மாதிரி ஆடை கலாச்சாரத்தை மாற்றி அமைத்து கொண்டு அரைகுறை ஆடையோடு தங்களை அலங்கரித்து கொண்டு வெளியே செல்ல வேண்டும் என்று அவங்க விரும்புகிறார்கள். ஆண்களும் பெண்களும் கலந்து உறவாட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சேர்ந்து படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதை இஸ்லாம் தடுக்கிறது என்று அவங்க நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் அவங்க கண்ணியத்தை பாதுகாக்கிறது. அது மாதிரி ஒவ்வொரு பெண்களுக்கும் அவர்கள் ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி கண்ணியத்தை கொடுக்க சொல்லி அல்லாஹ்வும் தூதரும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நான் சொன்னது மனைவிக்கு மட்டும்தான். உம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, தங்கைகளுக்கு அக்காக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, அதுபோன்று மகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. அவருடைய கண்ணியத்தை பாதுகாக்க சொல்லி இஸ்லாம் சொல்லுகிறது. அவர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் சொல்லி ரசூலுல்லாஹி சொல்லிக் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. இதையெல்லாம் இஸ்லாம் பாதுகாத்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் கேவலப்படுத்தி கொண்டு மற்ற மதங்கள் எல்லாம் பெண்களை கேவலப்படுத்தி கொண்டு ஆபாசமாக காட்டிக்கொண்டு அரைகுறை ஆடையோடு சுற்றி வைத்து கொண்டு நம்மீது அவர்கள் என்ன செய்கிறாங்க, குற்றத்தை சுமத்துகிறார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள், நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு இந்த படைப்பினுடைய ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்க. இங்கே கண்ணியம் கொடுக்கணும், ஆனால் படைப்பிலேயே அவர்கள் ஆண்களை விட பெண்கள் ஒரு படி குறைந்தவர்களாக இருக்கிறார். சில விஷயங்களில் மார்க்க விஷயங்கள்லையும் குறைவு தான் அவங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. வேறு ஹதீஸ்களில் மார்க்க விஷயங்களில் ஆண்கள் செய்கிற மாதிரி பெண்கள் மார்க்க காரியங்களை செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு ஒரு 5 நாள் 6 நாட்கள் தொடர்ந்து அந்த மார்க்க விஷயங்களை செய்ய முடியாது. அதில் பலகீனமாக இருக்கிறார்கள். அடுத்தது உடல் ரீதியாக பலகீனமாக இருக்கிறார்கள் அவர்கள். அதற்கு பிறகு உடல் ரீதியாக மற்றவர்களை கவருகிற வகையில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அவங்க ஒத்துக்கொள்ளணும். முதல்ல
அவங்க வந்து இந்த சம உரிமை பேசுகிற பெண்கள் இருக்கிறாங்கல்ல, சம உரிமை, ஆணும் பெண்ணும் சமம், எப்போது நாங்கள் சமமாக தான் இருக்கணும்னு பேசுகிறாங்க இல்லையா, அவர்கள் எல்லாம் புரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். படைப்பிலேயே ஆண் வேறு பெண் வேறு, ஆண்களுடைய பலம் வேறு பெண்களுடைய பலம் வேறு. 1 கோடி பேரில் ஒரு பெண்ணு வேணா சில விஷயங்களை செய்யலாம், அதுக்காக எல்லோரும் செய்துவிட முடியாது. படைப்பில் இவர்கள் வேறு அவர்கள் வேறு, இவர்களுடைய ஆடை கலாச்சாரம், ஆண்களுக்குரிய ஆடை கலாச்சாரம் வேறு, பெண்களுக்குரிய ஆடை கலாச்சாரம் வேறு. சில செயல்களை ஆண்களால் செய்ய முடியும், சில செயல்களை பெண்களால் செய்ய முடியாது என்றெல்லாம் சொல்லி பெண்களுக்கு அதிக கண்ணியத்தை இஸ்லாம் கொடுக்கிறது என்பதை நாம் விலகிக் கொள்ளணும். அதற்கு பிறகு இதுபோல் பெண்ணியவாதிகள் நம்மள்கிட்டே இருக்கிறாங்க சில பேர், நம்ம இஸ்லாத்தை ஒழுங்காக விளங்காத முஸ்லீம் வீடுகளில் பிறந்த சில 1-2 பெண்கள் சமூக வலைத்தளங்களில் வந்து நாங்கள் வந்து பெண்ணியத்துக்காக பாடுபடுகிறோம், சம உரிமை வேண்டும் என்றெல்லாம் பேசக்கூடியதை பார்க்கிறோம். இதெல்லாம் காரணம் என்னென்னு சொன்னாக்கா, அவர்கள் வந்து ஒழுங்காக அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை படிக்கவில்லை. பெண்களுக்கு இந்த சமுதாயம், இந்த இஸ்லாம் சமுதாயம் எவ்வளோ கண்ணியம் கொடுத்திருக்கிறது என்பதை ஒழுங்காக விளங்காத காரணத்தினால அவர்கள் மற்ற மதத்தவர்கள் போல் நடந்து கொண்டு பெரிய பெரிய மேடைகளில் பேசி கொண்டிருக்கிற காட்சியெல்லாம் இன்றைக்கி பார்க்குறோம். அதுக்கெல்லாம் ரீசன் என்னது? அவர்கள் ஒழுங்காக இதை விளங்கவில்லை என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று நம்மிடத்தில் வரக்கூடிய நம்முடைய மனைவி, நம்முடைய தந்தை, நம்முடைய தாய், நம்முடைய மகள், இன்னும் அக்கா தங்கச்சி உறவு முறைகளை இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையில் நாம் வந்து பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவர்கள் விஷயத்தில் ரொம்ப கனிவாக நடந்து கொள்ள வேண்டும். உம்மா சிறந்தவளா மனைவி சிறந்தவளா இதெல்லாம் கிடையாது. நம்மள்கிட்ட உம்மா பெருசா மனைவி பெருசாலாம் நம்மளுக்கு கிடையாது. உம்மாவுக்குரிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும், மனைவிக்குரிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும், மகளுக்குரிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும், அவளுக்குள்ள உரிமை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்களை பார்த்து இஸ்லாம் சொல்லுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற இந்த அறிவுரை மூலமாக நமக்கு ஏராளமான படிப்பினை இருக்கிறது. எந்த நேரங்களிலுமே நம்மை சார்ந்து இருக்கிற பெண்களுக்கு முழுமையாக நன்மை மாத்திரம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. அதற்கு பிறகு வளைந்து இருக்கிற அந்த பெண்ணுடைய அந்த புத்திகளை எல்லாம் நேராக நிமிர்த்த முற்படாமல் அது அப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லி அதிலேயே நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும். அதை நேராக நிமித்தி விடலாம் என்று நினைத்து நாம் வந்து போராடினால் அது மௌத்து வரைக்கும் நடக்காது. அந்த வளைந்ததிலேயே நம்ம வண்டியை ஓட்டி கொண்டு செல்ல வேண்டும். நேராக நிமித்தோம் என்று சொன்னால் அவர்களும் உடைந்து விடுவார்கள், நமக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டுவிடும் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஹதீஸ் மூலமாக விளங்குகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த போதனைகள் நம்முடைய மௌத்து வரை வரக்கூடிய போதனைகள், உலக மக்கள் அனைவருக்கும் நன்மை தரக்கூடிய போதனைகள் என்பதை விளங்கி செயல்பட வேண்டும். அதுக்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நல்வழி பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.